கருணைக்கிழங்கு 65 செய்யறதுக்கு கருணைக்கிழங்கோட தோல் நீக்கிட்டு நான் அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். வாணலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கருணைக்கிழங்கு அதை சேர்த்து கையில் மசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மசிஞ்சு இருக்கணும். அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு அதில் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பெசரி இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நம்ம எப்போ எண்ணெயில் பொரிக்க போகிறோமோ அப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டான பிறகு அதில் நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. அந்த கொஞ்சம் சலசலப்பு அடங்கின பிறகு திருப்பி போடுங்க. இல்லைனாக்கா அந்த மசாலா உதிர்ந்துடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டால் உதிராது. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய 65 ரெடி. யாருமே இதை நீங்கள் கருணைக்கிழங்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கருணைக்கிழங்குல இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட் இப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.